நடிகர் முத்துவேல் பாண்டியன். ஜெயிலர் படம் முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கெஸ் பண்ணோம்ல, அதை விட அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாகவும், அதே மாதிரியே யூஎஸ்ஏல ப்ரீமியர் எவ்வளோ இருக்குது, யூஎஸ்ஏ Day 1 எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு Day 1 அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, இந்தியன் மூவி தான். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில், சங்கர் அவர்களோட இயக்கத்தில் இந்தியன் படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி அஃப்ரோஸ், அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் கரெக்டாக தெரில, பெருசாக ஒரு நிறையா வேர்டெலாம் இருக்குது. ஸோ அது கரெக்டாக தெரில அவர் பேர் என்னென்னு. அப்புறம் விஜே ஸ்டேட்டஸ், ஹரிஷ், அப்புறம் ஷேக் முகமது, இந்த 5 பேர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், இது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க, இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஓப்பனிங். அதுவும் இல்லாமல் யூஎஸ்ஏல ஆல்ரெடி மிகப்பெரிய படமான வாரிசு, துணிவு, அந்த படத்தோட டோட்டல் லைஃப் டைம் கலெக்ஷனை ஒரே நாளில் ப்ரீமியரு அந்த Day 1 சேர்த்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதை பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து தான் பொன்னியின் செல்வன், அந்த படத்தோட Day 1 ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன், 2023 தமிழ் ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன், அதையும் வேர்ல்டு வைடு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க வேண்டியது இருக்குது. மேக் 2, அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு $6 மில்லியன், 49 கோடி வருது. ஸோ இதுவரையும் டோட்டலாக இந்தியாவில் 9 கோடியே 38 லட்சமும், வேர்ல்டு வைடு $183 மில்லியன், 1512 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு பெட்டரான வசூலை எடுத்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் ஓப்பன்ஹைமர், அந்த படத்தோட Day 21 கலெக்ஷன் இந்தியாவில் 52 லட்சம், வேர்ல்டு வைடு $8.2 மில்லியன், ஸோ 67 கோடி வருது. இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் 121 கோடியே 82 லட்சமும், வேர்ல்டு வைடு $568 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்பி, அந்த படத்தோட Day 21 கலெக்ஷன் இந்தியாவில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு $11 மில்லியன், 90 கோடி வருது. ஸோ 46 கோடியே 47 லட்சம் இந்தியாவில் இதுவரையும் 21 நாள் வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் வேர்ல்டு வைடு 1.065 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 8764 கோடி வருது நம்ம ஒரு காசுக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஓப்பன்ஹைமர், அப்புறம் பார்பி ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி, அந்த படத்தோட Day 14 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 69 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ராணிக்கு பிரேம் கஹானி, அந்த படத்தோட இந்தியா டோட்டல் கலெக்ஷன் 107 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 154 கோடியே 59 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ், நேற்று ஜெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிருக்காங்க, ஒரு க்ரௌடு போயிருக்கு. ஸோ Day 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 27 கோடியே 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 32 கோடியே 32 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்த படம். அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் போலா சங்கர் ஒரு டீசெண்டான அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அதே மாதிரியே Day 1 எல்லா தேட்டரும் மோஸ்ட்லி ஃபுல்லாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60% ஆந்திரா, தெலுங்கானாவில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ Day 1 கலெக்ஷன் எப்படி ஒரு பெட்டரான வசூல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு பயங்கரமான பம்பர் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கதார் 2. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருக்கு. அந்த படம் இப்போ எப்படி வசூல் எடுக்க போகுது அப்படின்னா, ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது, பெரிய ஹிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரிவ்யூமே ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஓ மை காட் 2 அந்த படம் பயங்கரமாக, அதாவது இனிமேல் அக்ஷய்குமார் நடிக்கவே வர வேணாம், வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் தொடர்ந்து பார்க்கக்கூடிய முக்கியமான ரொம்ப ஜென்யூனான ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. நிறையா பார்த்துட்டேன்.
ஸோ அக்ஷய்குமார் இனிமேல் நடிக்கிறத நிப்பாட்டிடலாம். ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இல்லைனா அவர் நடிக்கிறதுனால அது மோசமாயிருதா அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ ஜெயிலர் படத்தோட வசூலுக்குள்ளே போயிடலாம். ஜெயிலர் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவர்சீஸ் Day 1 கலெக்ஷன் USA ப்ரீமியர் வந்து 9ஆம் தேதி நைட்டு வந்து ப்ரீமியர் ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா $968K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 8 கோடியே 1 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ யூஎஸ்எல்ல Day 1 பார்த்திங்க அப்படின்னா $612K ஒரு பெரிய வசூல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ரீமியர் ப்ளஸ் Day 1. ஸோ 5.06 crore, அதாவது 5 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 13 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. எங்கே யூஎஸ்ஏல மட்டுமே Day 1 கலெக்ஷன். அப்புறம் மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1.05 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1 கோடியே 89 லட்சம். அப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர் பார்த்திங்க அப்படின்னா 278K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியன் டாலர். இது வந்து 1 கோடியே 50 லட்சம். அப்புறம் சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா 258K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1 கோடியே 58 லட்சம். அப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 25 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் 32 லட்சம் வருது. அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா $750K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடியே 20 லட்சம் இது நம்ம ஊர் காசுக்கு வருது. அப்புறம் இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $1.15 மில்லியன் 9 கோடியே 56 லட்சம். ஒரு பெரிய வசூல் ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 34 கோடியே 14 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா இல்லாமல் இந்த படம் Day 1 கலெக்ஷன் 34 கோடியே 14 லட்சம். ஸோ அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா தெலுங்கானாவில், அதாவது இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜெயிலர் Day 1 வேர்ல்டு வைடு கலெக்ஷன், அதில் தமிழ்நாட்டில் வந்து 25 கோடியே 85 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 11 கோடியே 95 லட்சமும், கர்நாடகாவில் 10 கோடியே 34 லட்சம், கேரளாவில் 5 கோடியே 45 லட்சம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 34 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 90 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க, மிகப்பெரிய வசூல். முதல் நாள் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் 90 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. நம்ம கூட 75லேருந்து 80 வரும், 75 வரும் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடியே கணக்கெலாம் போட்டுருந்தோம். ஆனால் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. முக்கியமாக இந்த படம் யூஎஸ்ஏல ஒரு பயங்கரமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி வாரிசு, துணிவு அந்த படத்துங்களோட லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏவோட கிராஸ் கலெக்ஷனை ப்ரீமியர்லையும் Day 1லையுமே பிரேக் பண்ணிட்டுச்சு. ரெண்டாவது இதுதான் வந்து இந்த 2023ல் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மூவிலேயே வந்து ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் மூவி. அதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன்லையும் இதுதான் வந்து இப்போதைக்கு நம்பர் 1ல் இருக்குது. இத்தனைக்கு இந்த 1 மணி ஷோ, 4 மணி ஷோ, 8 மணி ஷோ இது எதுவுமே கிடையாது. 9 மணி ஷோ போட்டே இந்த வசூல் வந்திருக்கு, பெரிய வசூல். ஸோ நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து 40 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும், 40 கோடி வசூலாகிடுச்சின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோலாம் வசூல் ஆகலை. ஏன்னா அவ்வளோ வசூல் ஆகிறதுக்கு நம்ம ஊரில் அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நான் சொல்கிறது 4 மணி ஷோ போட்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தேட்டரும் நிரம்பி வழிஞ்சாலே 40 கோடி 41 கோடி தான் வரும். இப்போ 9 மணி ஷோ தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற கலெக்ஷன் தான் வரும். இது ஒரு சூப்பரான கலெக்ஷன், இது ஒரு கம்மியான கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 9 மணிக்கு போட்டு இந்த கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல். அதுவும் சென்னையில் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ ஜெயிலர் அப்படிங்கிறது Day 1 கிராஸ் கலெக்ஷன் 90 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே Day 2வும் வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதில் பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா கர்நாடகாலையும் ஷோஸ் வந்து கம்மியாயிடுச்சு, ஆந்திரா தெலுங்கானாலையும் ஷோஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடிக்கு மேலேயோ கர்நாடகாவில் 10 கோடிக்கு மேலேயோ வசூல் பண்ணிச்சோ அதே மாதிரியே வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ Day 2 வழக்கமாக எல்லா படங்களுக்குமே கம்மியாகும். ஸோ படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாட தான் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் படம் வந்து என்ன இப்படி சொதப்பி வச்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃப்லாம் என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த கிங்ஸ்லியெல்லாம் கூப்பிட்டு வந்து தமன்னா வர போர்ஷன்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலகும்புறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற ஒரு விஷயந்தான், ஒப்பீனியன் என்ன வேணா இருக்கலாம், எல்லாருக்குமே டிஃபர் ஆகலாம். ஆனால் அந்த ஒப்பீனியன் ஃபேக்டாக மாறக்கூடாது. அதை நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஃபேக்ட்டுங்கிறது 90 கோடிக்கு மேலே முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. ஒப்பீனியனுங்கிறது உங்களுக்கு எனக்கு நிறையா மாறலாம், அது டிஃபர் ஆகலாம். ஸோ ஜெயிலர் அப்படிங்கிறது முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இப்போவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஷேரு, மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.